Services of life insurance business provided by annuity under the national pension system regulating by pension fund development authority of India. அது exempt from tax. அப்புறம் services of life insurance business for army, naval, air force, naval group insurance, central armed forces. Okay, which are all coming under the purview of central government is exempt from tax. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் செல்லம். இவ்வளவுதான் கிரக்ஸே. ஓகேவா? இவ்வளவு பெருசா இவ்வளவு சின்னதாக்கியாச்சு. ஏதாவது டவுட் இருக்கா இதுல உங்களுக்கு? என்னெல்லாம் படிச்சீங்க இன்னைக்கு? என்னெல்லாம் கவர் பண்ணீங்க அதர் தன் ஐடிடி? 10 hours படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ம். ம். ஓகே. ஆ ஈஸியா இருந்ததாடா? சார்ஜ் ஒரு 4 வாட்டி கேட்டு அவ்வளவுதான் சொல்லுமா. Provides life insurance through annuity. These services are regulated. The Army, Naval, Air Force Group Insurance Funds provide life insurance to members of these forces under the central government's group insurance scheme. சிம்பிளா முடிஞ்சிடுச்சு. இது எடுத்தனாலும் ஓகே. இது எல்லாமே எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எடுத்தனாலும் ஓகே, இது எடுத்தனாலும் ஓகே, எது இருந்தாலும் ஓகே. என்ன? ஓகேவா அக்ஷயா? புரிஞ்சுதா அக்ஷயா? வராதா? ஓகே. நீங்க வெளியில இருக்கறனால தான் அக்ஷயா உங்களை கேள்வி நான் கேட்கலாம். எது வேணா படிச்சுக்கோங்க சிம்பிளிஃபைட் ஃபார்மேட். அடுத்தது வந்து right to admission to event service 79, 79A and 81. இந்த அட்மிஷன் இருக்குல்ல, வைல்ட் லைஃப் சாங்சுரி, மியூசியம் அதுக்கெல்லாம் போறாங்க இல்லையா? So services by way of right to admission is to circus, டான்ஸ், theatral performance including drama and ballet, அப்புறம் அவார்ட் ஃபங்க்ஷன், கான்சர்ட், மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ்,
ரெக்கக்னைஸ்டு. ஆனா இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு சம் பார்த்தோம் தெரியுமா? Consideration for the right to admission to the events or places is referred above is not more than rupees 500 per person. ஓகேவா கண்மா? 500 ரூபாய். அதாவது இவங்க சர்க்கஸ்க்குலாம் கொடுக்குறாங்க இல்லையா சர்வீசஸ், வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் டாக்ஸபிள். 500 ரூபாய்க்கு உள்ள கீழே இருக்கிறது மட்டும் எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். எந்த சம் பார்த்தோம் இது ஆக்சுவலா? எந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோமே. தோ இந்த சம்ரா, சர்க்கஸ் எக்ஸம்ட்னு போட்டிருக்கேன் பாருங்க, illustration 7. ஓகேவா? So where the consideration for the right to admission to the events or places above is not more than 500. More than 500 na it is taxable. Less than 500 na it is exempt from tax. ஓகேவா? அதுதான். இது ரெண்டு ப்ரொவிஷனும் நல்லா படிச்சுக்கோங்க. பார்க்காம எழுதிருங்க. மித்ரா அண்ட் அக்ஷயா. இது ரெண்டும் ஓகேடா. இப்போ இன்னைக்கு இந்த ப்ரொவிஷன் படிச்சிருக்கோம். அடுத்த செஷன் ஸ்டார்ட் பண்றோம். புக் பேக்லாம் பார்த்துட்டீங்களா மித்ரா, அக்ஷயா? அம்மா? சரி சரி. இப்போ time of supply. In order to calculate or discharge the tax liability, it is important to know the date when the tax liability arises. The date on which the charging event has occurred. அதாவது liability, tax liability இதுவாகணும்னா it is important to know the date. Date வந்து ரொம்ப important. When the tax liability arises. Okay, that is the date on which charging event has, எந்த நாள்ல tax liability arise ஆகுறதுன்றதை நம்ம கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அந்த எந்த நாள்ல இருந்து tax liability arise ஆகுறதுன்றதை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த context of GST law, time of supply அப்படின்னு சொல்லுவாங்க. So the time of supply means the point of time when the goods or services are considered as supplied. The seller knows the time of supply. Okay, then it will help him to recognize the due date for the payment of taxes. இப்போ வந்து இப்போ செல்லருக்கு வந்து டைம் ஆஃப் சப்ளை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோடா, அப்போ அதுலேருந்து அவனுக்கு டாக்ஸ் வந்து எப்போ பே பண்ணலாம் அப்படின்ற டியூ டேட் கால்குலேஷன் பண்ண முடியும். கரெக்டா? நார்மலா யாரா பே பண்ணுவாங்க? செல்லர் பே பண்ணுவானா, பையர் பே பண்ணுவானா ஜிஎஸ்டி டாக்ஸ்? பையரா? நார்மலா? நார்மலா செல்லர் தான் பே பண்ணுவான் செல்லம். ஒன்லி இன் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல தான் பையர் பே பண்ணுவான். ஓகே, ஸோ in order to calculate and discharge a tax liability, it is important. In order to calculate and discharge a tax liability, it is important to know the date when the tax liability arises. So, எப்போ வந்து அந்த சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் கன்சிடர் சப்ளைடு, இந்த டைம்லாம் செல்லர் சப்ளை பண்ணியிருக்கான்ற டைம் டிட்டர்மைன் ஆயிடுச்சுன்னா அந்த டைம்லேருந்து டியூ டேட் கால்குலேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் it is very important for us to know the time of supply.
டைம் ஆஃப் சப்ளைனா என்ன அர்த்தம்ன்றது திருப்பி ரிப்பீட் பண்றேன். என்னைக்கு அந்த சப்ளையோட டைம் கரெக்டா நடக்கிறது. Supply means a point of time when goods and services are considered supplied. So அது ஈஸியா இருக்கும். Only when we know the date of supply of goods or services, we can arrive the tax due date. First, um, so first identification of supply is important. Step one, identification of supply is important. அடுத்தது வந்து identification supply date is important. Supply date is important. So அப்புறம் தான் identification of அந்த due date of tax can be calculated. ஓகேவா கண்ணா? புரிஞ்சுதா அந்த 3 ஸ்டெப்? ஃபர்ஸ்ட் சப்ளை என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்டா. அப்புறம் சப்ளை டேட் என்னைக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதை ஐடென்டிஃபை பண்ணாதான் டியூ டேட் ஆஃப் டாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ஐடென்டிஃபை பண்றோம் இல்லையா, the day on which date on which supply is identified is called as time of supply. இப்ப புரியுதா? இந்த 3 ஸ்டெப் புரியுதா? Validity of composition லிவி உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நான் மெட்டீரியல் எடுத்துட்டு வரணும். So time of supply, goods services ரெண்டு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. The liability to pay the tax on goods shall arise at the time of supply as per the provisions of this section. The time of supply under forward charge. The time of supply இங்க என்னெல்லாம் படிக்க போறோம்னு பார்க்கலாம். That is the time of supply of goods under forward charge என்ன, time of supply of goods under reverse charge என்ன, time of supply in case of supply of vouchers என்ன, other cases என்ன, இதெல்லாம் நம்ம இங்க படிக்க போறோம். சர்வீசஸ்ல அதே மாதிரி தான், liability to pay the tax or services shall arise at the time of supply. அது ஃபார்வர்ட் சார்ஜ் என்ன, ரிவர்ஸ் சார்ஜ் என்ன, சப்ளை ஆஃப் குட்ஸ் என்ன, அதர் கேசஸ். சப்போஸ் வந்து லேட் ஃபீ பெனாலிட்டி அப்படின்னா அப்போ அதுக்கு வந்து எப்படி நம்ம கொடுக்கணும், இதெல்லாம் தான் இப்ப படிக்க போறோம். ஓகே, இப்போ டைம் ஆஃப் சப்ளை ஃபார்வர்ட் சார்ஜ்ல வந்து டைம் ஆஃப் சப்ளை வந்து எப்படி வரும்னா,
The time of supply shall be earlier of the days. Date of issue of invoice by the supplier. Supplier கிட்ட இருந்து எப்போ invoice வருது, last date on which he is required to issue the invoice with respect to the supply, the date on which supplier receives the payment with respect to the supply. ஓகேவா, இது மூணுத்தோட ஏர்லியரா எந்த டேட் இருக்கோ அதான் டைம் ஆஃப் சப்ளை. இது எக்ஸாம்பிள்ஸ் இருக்குடா கீழே, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். எஸ், earlier of the following. இது இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றது இல்ல சப்ளைக்காக கூட்ஸ் ரெடியாக போன இது whichever is earlier எடுத்துக்கணும். ஸோ சப்ளை ஆஃப் கூட்ஸே இல்ல அப்படின்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆர் டேட் ஆஃப் டெலிவரி ஆஃப் தி கூட்ஸ் ஆர் மேக்கிங் அவைலபிள் டு த ரெசிபியன்ட். ஓகே, இங்க ரிமூவல் ஆஃப் கூட்ஸ் ஃபார் சப்ளைனா நான் வேர் ஹவுஸ்லேருந்து கிளம்புற டேட்டு இல்ல இன்வாய்ஸ் இஷ்யூ ஆன டேட்டு whichever is earlier. சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் நோன்றது earlier of the following. issue of invoice illa date of delivery of the goods or making available to the recipient whichever is earlier. இதுதான் ரெண்டு clause. சம் பாருங்க, 15th அன்னைக்கு இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. எப்போ வேர் ஹவுஸ்ல இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க அத 24. கூட்ஸ் மேட் அவைலபிள் ஆன் 24 2023. ஓகேவா, பேமெண்ட் வந்து எப்ப ரிசீவ் பண்ணிருக்காங்க 19/4. டைம் ஆஃப் சப்ளை என்ன, இன்வாய்ஸ் இஷ்யூடும் வேர் ஹவுஸ்ல இருந்து அந்த கூட்ஸ் கிளம்பினது எது ஏர்லியரா இருக்கு, இதுதான். அதனால அதான் டைம் ஆஃப் சப்ளை. புரியுதா புரியுதாடா உங்களுக்கு? இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றது ஆர் ரிமூவல் ஆஃப் கூட்ஸ் ஃபார் சப்ளை whichever is earlier is called as time of supply. இன்வாய்ஸ் issued இல்ல ரிமூவல் ஆஃப் கூட்ஸ் whichever is earlier. செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா 24 தான் earlier, அதனால அது டைம் ஆஃப் சப்ளை. இங்க ரிமூவல் ஆஃப் கூட்ஸே நடக்கல, இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க, அப்ப இதுவே வந்து டைம் ஆஃப் சப்ளை. இங்க டைம் ஆஃப் சப்ளை வந்து 15/5 அண்ட் கூட்ஸ் வந்து மேட் அவைலபிள் ஆன் 24 2023. இப்போ இங்க வந்து லைக் எப்படி சொல்றது, அவைலபிலிட்டி ஆஃப் கூட்ஸும் 15/5. இங்க ரிமூவல் ஆஃப் கூட்ஸ் கான்செப்டே இல்ல, சரியா? அதாவது சப்ளை ஆஃப் கூட்ஸே நடக்கல. அந்த மாதிரி இருக்கும் போது என்ன சொல்றாங்க, மேக்கிங் அவைலபிள் டு த ரெசிபியன்ட் எப்ப ரீச் ஆகிறது 24. ஆனா இன்வாய்ஸ் எப்ப இஷ்யூ பண்ணிருக்காங்க 15/5 தான், மே மாசம் தான். அப்ப அப்படி இருக்கும் போது 24 தான் வந்து டைம் ஆஃப் சப்ளை. இப்ப இங்க பாருங்களேன், 15/6 24. இங்க வந்து ஏதோ ஒரு தப்பு, என்னன்னா 15/6 இது 4 மாத்திக்கோங்க, 15/6 determine the time of supply. இது புரிஞ்சதா இந்த சம் illustration 12? ஓகேடா. தேர்ட் வந்து இந்த கேட்டகரி இல்லக்கண்ணா, இங்க இந்த லைக் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸே கிடையாது, சப்ளைல மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்ன மாதிரி கேசஸ்னா லைக் மூவ்மெண்ட்னா இந்த கூட்ஸ் அனுப்புற மாதிரி இல்ல. ஓகே, சப்ளை நடக்கிறது ஆனா மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. எப்படி சொல்லலாம், கொரியர் பார்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொரியர் ஏதாவது லெட்டர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து எக்ஸாம்பிள் சொல்ல, சப்ளை ஆஃப் கூட்ஸ் மூவ்மெண்ட் கிடையாது, அது ஜஸ்ட் அது வந்து ரெசிபியன்ட் கிட்ட ஒருத்தர் போய் ஹேண்ட் ஓவர் பண்றாரு, அவ்வளவுதான். அந்த கவரை ரெசிபியன்ட் ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அப்ப அந்த மாதிரி கேஸ்ல என்ன நடக்கும்னா கூட்ஸ் ரிமூவல்ன்ற கான்செப்ட் வரவே வராது, கரெக்டா? அப்ப என்ன வரும்னா அந்த கொரியர் பார்சல் வந்துருச்சு, அந்த என்ன சொல்றது, அந்த கொரியர்ல தான் அந்த ஒரு பார்ட்டிகல் மாதிரி இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரிசீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க 15th of April. ஆனா கொரியர் ஆக்சுவலா ரிசீவ் ஆயிருக்கிறது வந்து 24 தான் வச்சுக்கோங்க.
அப்ப whichever is earlier அப்ப removal of goods என்ற கான்செப்ட் வராது. அதனால தான் என்ன போட்டுருக்காங்க. இந்த 1 2 கேஸ் வந்து இந்த கேஸ் கண்ணா, இந்த கேஸ் 3 யும் 4 ம் இந்த கேஸ், 1 and 2 இந்த கேஸ், 3 and 4 இந்த கேஸ். ஓகேவா? சோ whichever is earlier ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த கேஸ்ல ரிமூவல் ஆஃப் கூட்ஸ்ன்றது இது ரெண்டு கம்பேர் பண்ணுங்க. ரிமூவல் ஆஃப் கூட்ஸ் இல்லாத போது கூட்ஸ் மேட் அவைலபிள் ஆனும் இன்வாய்ஸ் இஷ்யூட் ஆனும் கம்பேர் பண்ணி டைம் ஆஃப் சப்ளை பண்ணுங்க. அவ்வளவுதான். சோ இப்போ இன்வாய்ஸ் இஷ்யூட் ஆன் 15/6, ரிமூவல் ஆஃப் கூட்ஸ் 26, கூட்ஸ் மேட் அவைலபிள் ஆன் 24, பேமெண்ட் ரிசீவ்ட் ஆன் 19/3. இதுல வந்து எனக்கு whichever is earlier வந்து இதுதான். இங்க மாத்திக்கோங்க கண்ணா, இது 15/6 15/4 கிடையாது. ஓகேவா? இப்போ illustration 13 மித்ரா படிங்க மித்ரா, illustration 13 கண்ணா. சொல்லுங்க அக்ஷயா. என்னடா ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? புரியலையா? ஓகே. இன்வாய்ஸ் வந்து issued on 15/4, ரிமூவல் வந்து 24. ஸோ கூட்ஸ் மேட் அவைலபிள் ஆன் 24 டேட் கொடுத்துருக்காங்க, பேமெண்ட் ரிசீவ்டு. ஸோ எப்போ வந்து ரிமூவல் ஆஃப் குட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அப்போ இன்வாய்ஸ் இஷ்யூடும் ரிமூவல் ஆஃப் குட்ஸும் கம்பேர் பண்ணோம். அப்போ இது ரெண்டுத்துலயும் ஏர்லியர் வந்து இது, அதனால டைம் ஆஃப் சப்ளை இது. இது ரெண்டுத்தோட ஏர்லியர் டேட்ஸ் வந்து 24, அதனால டைம் ஆஃப் சப்ளை. எப்போ ரிமூவல் ஆஃப் குட்ஸ் இன்வால்வ் ஆகலன்னு இருக்கும்போது இன்வாய்ஸ் இஷ்யூடும் கூட்ஸ் மேட் அவைலபிள் ஆன் அது மட்டும் எடுத்துக்கணும். அப்போ 15/4 or 24 whichever is earlier. So 15/4. இங்க 15/5 versus 24ல இதுதான் earlier, அதனால டைம் ஆஃப் சப்ளை அது. இப்போ 15/6 or 26ல வந்து whichever is earlier அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 15/6 தான். ஆனா இங்க டேட் தப்பா கொடுத்துருக்காங்க, 15/6/2023 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து Ramesh issues an invoice of rupees 54,200 for supply of goods on 10/4/2022 and received 55,000 in his bank account through NEFT on the same day, which was credited in his bank account books of accounts on 11/4/2023. Determine the time of supply of goods and time of supply of excess receipts. How shall your answer differ if he received rupees 75,000 instead of rupees 55,000? ரமேஷ் வந்து ஒரு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றாருடா. ஓகே, ரமேஷ் வந்து ஒரு இது இஷ்யூ பண்றாரு. லைக் ரமேஷ் வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றாரு. இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் வந்து 10/04/2022 and 55,000 in his bank account through NEFT on the same day. Which was credited into bank books of accounts. Determine the time of supply of goods and the time of supply of excess receipt. How shall your answer differ if he received 75,000 instead of 55,000? அவங்க என்ன கேக்குறாங்க, இப்போ இந்த கேஸ்ல டைம் ஆஃப் சப்ளை என்னன்னு கேக்குறாங்கடா. ஸோ டைம் ஆஃப் சப்ளையோட ரூல் என்ன ஆக்சுவலா?
எது ஏர்லியரோ அதுதான் எடுத்துப்போம் இல்லையா டேட் ஆஃப் இஷ்யூ. அப்போ இங்க ஏர்லியரா இருக்கிற டேட் எதுன்னா 10/4 11/4, அப்போ இதுதானே. ஸோ டைம் ஆஃப் சப்ளை இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து வில் பி 10/4/2022. டேட் ஆஃப் ரெசீப்ட் ஆஃப் பேமெண்ட் வந்து இரலவெண்ட், அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. அடுத்ததுல வந்து ரமேஷ்க்கு வந்து இந்த 54,200ல ஆக்சுவலா அவர் வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது எவ்வளவு ரூபாய்க்குடா? 54,200. ஆனா அவனுக்கு எவ்வளவு ரிசீவ் ஆயிருக்கு? 55,000 ரிசீவ் ஆயிருக்கு. எவ்வளவு டிஃபரன்ஸ்? 800. இந்த 800 டிஃபரன்ஸ் வந்து அவர் வந்து நெக்ஸ்ட் சப்ளைல கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ அட்ஜஸ்ட் கேன் பி அட்ஜஸ்டட் இன் த நெக்ஸ்ட் சப்ளை. ஓகேவா? இது ஒரு விஷயம் தான். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா 75,000க்கு கொடுக்குறாங்க 55,000, அதுக்கு பதிலா வந்து சாரி 54,200. ஆனா அவர் வந்து ரிசீவ் பண்ணிருக்கிறது வந்து 75,000. அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 20,800. see time of இதையும் வந்து இந்த எக்ஸஸையும் வந்து can be adjusted in next supply, அவ்வளவுதான். see இதுல டைம் ஆஃப் சப்ளைல வந்து அமௌண்ட் இஸ் கம்ப்ளீட்லி இம்மெட்டீரியல் கண்ணா, ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்ஸ் ஆர் த priority. ஓகேவா? டேட்ஸ் ஆர் தி priority for your decision of your time of supply and amount is immaterial. ஆமா 20,800 சொல்லணும். சாரி நான் இங்க இது போட்டேனா, ஆமா 20,800 சொல்லணும். இப்படி வரும். ஓகேவா? இதுதான் illustration 13 ஓடுது. ஸோ ஆக்சுவலா எப்பவுமே we are concerned about the dates, amount is immaterial when we are checking the time of supply. ஓகேவா? illustration 14 போட்டுருக்காங்கடா, ஹோம்ஒர்க்னு கொடுத்துருக்கேன். ஃபோர்டீனும் 15 கொடுத்துருக்கேனா? 15th சம் ட்ரை பண்ணுங்க கண்ணா. 15th சம் ஹோம்ஒர்க் போடுங்க. 15th சம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க, புரியுது பாருங்க. 14 illustration 14 ஈஸியா தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. illustration 15 ஆன்சரோட கோ த்ரூ பண்ணி பாருங்க மித்ரா. கிளியர் தான் பாருங்க.
கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்காடா? சொல்லி தட்டுமா மித்ரா? அது ஒண்ணும் இல்ல, பையர் வந்து ப்ராடக்ட் வச்சிருப்பாருடா. அது see அதுக்கெல்லாம் உண்மை, அதுக்கும் இந்த இதுக்கும் உண்மை சம்பந்தம் இல்ல. சேல் ஆர் அப்ரூவல் ரிட்டர்ன் பேசிஸ்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன். இப்ப அமேசான் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம். இப்ப எப்படி கேக்குறதுடா? அமேசான் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறான். அந்த ப்ராடக்ட் வித்தின் டைம் ஃப்ரேம் வரைக்கும் பையர் வச்சுட்டு திருப்பி கூட ரிட்டர்ன் பண்ணலாம். கரெக்டா? ஸோ அதுதான் சேல் ஆஃப் அப்ரூவல் ரிட்டர்ன் பேசிஸ். அது வரைக்கும் செல்லர் தான் வந்து ஓனரா இருப்பாரு. ஸோ அந்த டைம் ஃப்ரேம்க்கு அப்புறமா பையர் ரிட்டர்ன் பண்ணனா பையர் பிகம்ஸ் ஓனர், இஸ் லைபிள் டு மேக் த பண்ணி. அவ்வளவுதான் சேல் ஆஃப் அப்ரூவல் ரிட்டர்ன் பேசிஸ்ன்றது அவ்வளவுதான். அதுக்கும் வேற எதுவும் இந்த கொஷனுக்கு ரிலேட்டடுக்கும் பெருசா அது ஒரு எஃபெக்ட் ஆகாதுடா அண்டர்ஸ்டாண்டிங்ல. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்னால எதுவும் டிஸ்டர்ப் ஆயிடாதீங்க. அதை தவிர புரியுறதா? கஷ்டமா இருக்கா? ஓகே அக்ஷயா உங்களுக்கு? Okay. Certain goods are sent by Mr. X on sale or approval basis on this one. Supply gets confirmed. Invoice is issued on case 1 20th August 2023 and 22nd November 2023. Payment in each of the cases on the 23rd
November. Date of receipt of payment is immaterial for the purpose of time of supply. So 23rd November should be ignored altogether. Time of supply வந்து should be earlier either of the date of insurance or the last date of issuance of invoice. Last date of issuance of invoice will be the earlier of confirmation of supply or 6 months from the date of removal. So in one confirmation of supply occurred 6 months before 6 months from the date of removal. So the last date of issuance of invoice will be 20th. So time of supply இதுல ஒன்றும் இல்லடா கேஸ் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கூட்ஸ் அமிச்சது வந்து எப்பன்னு பார்த்தா 22nd ஏப்ரல் கரெக்டா அண்ட் இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறது வந்து 20th ஆகஸ்ட் 2023 இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறது இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா த டைம் ஆஃப் சப்ளைன்றது வந்து எப்போ வந்து இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸோ ஆர் த லாஸ்ட் டேட் ஆஃப் இஷ்யூன்ஸ் இன்வாய்ஸ் இந்த கான்செப்ட்ல வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் சப்ளை வந்து எப்போ பண்றாங்க அவங்க பேமெண்ட் வந்து 23rd நவம்பர் நடந்துருது பட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் சப்ளை வந்து எப்போ நடக்கிறது அக்கர்ட் பிஃபோர் 6 months from the date of removal கரெக்டா பிஃபோர் 6 monthsனா என்ன ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 6 மாசத்துக்குள்ள அவங்க வந்து இன்வாய்ஸ் அனுப்பிச்சிடுறாங்க இன்வாய்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்களா என்ன அர்த்தம் கட் ஆஃப் டைம் எக்ஸ் வந்து கொடுக்கறது வந்து 20th of ஆகஸ்ட் ஓகேவா கட் ஆஃப் டைம் 20th of ஆகஸ்ட்டுக்குள்ள அவங்க எதுவும் இன்ஃபர்மேஷன் சொல்லனா இட் மீன்ஸ் தட் எக்ஸ் வந்து பிகம்ஸ் அ செல்லர் தட் அதர் பார்ட்டி பிகம்ஸ் அ பையர் ஸோ அதான் சொல்றாங்க the confirmation of supply occurred before 6 months from the date of removal. So அதனால the last date of issuance of invoice வந்து 20th August. On this day வந்து invoice was issued. So hence the time of supply வந்து will be 20th of August. அது first. செகண்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா செகண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா the confirmation of supply happened after அதாவது இப்போ 22nd ஏப்ரல் வந்து சேல் ஆர் ஆன் அப்ரூவல் ரிட்டர்ன் பேசிஸ்ல வந்து அவங்க அமைச்சிருக்காங்க கண்ணா 6 மாசம் கழிச்சு இவங்க வந்து இன்வாய்ஸ் அமைச்சிருக்காங்க 6 மாசம் கழிச்சு இன்வாய்ஸ் அமைச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்வாய்ஸ் வாஸ் ரெக்வயர்ட் டு பி இஷ்யூட் பை திஸ் டேட் ஓகே அப்பனா என்ன ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் குள்ள அவங்க ஆக்சுவலா வந்து பீரியட் ஆஃப் 6 மந்த்னா 22nd ஏப்ரல் டு ஏப்ரல் டு 22nd மே அப்புறம் 22nd மே டு 22nd ஜூன் 22nd ஜூன்லேருந்து 22nd ஆகஸ்ட் 22nd 22nd செப்டம்பர் 22nd செப்டம்பர்லேருந்து 22nd அக்டோபர் ஸோ இதில் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் ஏப்ரல் டு மே 1 மாதம் மே டு ஜூன் 1 மாதம் ஓ சாரி ஜூன் டு ஜூலை போடல டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா ஸோ 22nd நவம்பர் இதுக்கு மேலே தான் வந்து இன்வாய்ஸ் அமைச்சிருக்காங்க ஆனால் invoice was issued only on 20. அப்போ the actual date of issue of invoice will be considered as falling after the last date of issuance of invoice நால the time of supply will be the last date of issuance invoice that is 21st October 2023 21st October 2023 ன்றது வந்து last date of issue of invoice cut off time மாதிரி இப்போ வந்து சேல் ஆஃப் அப்ரூவல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ்ல வந்து அந்த ப்ராடக்ட் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க பையர் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அதோட கண்டிஷன்
சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ்ல. அது வரைக்கும் செல்லர் தான் ஓனர்ஷிப். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா 6 மாசம் கழிச்சு செகண்ட் கேஸ்ல வந்து பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ்ல வந்து பேமெண்ட் வந்து என்னைக்கு நடந்தாலும் பிரச்சனை கிடையாதுடா, கம்ப்ளீட்லி இம்மெட்டீரியல். ஆனா இந்த டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த 6 மாசம்க்குள்ள கன்ஃபர்மேஷன் நடக்கிறதா 6 மாசம் கழிச்சு கன்ஃபர்மேஷன் நடக்கிறதான்றதான் டைம் ஃப்ரேம். ஸோ 6 மாசம் கழிச்சு அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா த லாஸ்ட் டே கூட சொல்ல முடியாது இது. ஆமா, லாஸ்ட் டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ் ஆஃப் இன்வாய்ஸ் வந்து 21 அக்டோபர் அன்னைக்கு தான் வந்து இது டைம் ஆஃப் சப்ளை. ஆனா ப்ரீவியஸ் கேஸ்ல 20th ஆகஸ்ட் அப்படின்னா என்ன, இங்க சம்வார் இங்க அப்ப 6 மந்த்ஸே கம்ப்ளீட் ஆகல. அப்ப 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகலைன்னா எந்த டேட், அதாவது 20th ஆகஸ்ட் எந்த டேட்ல அவங்க வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்களோ தட் வில் பிகம் மை டைம் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்றாங்க. இது புரியுதா? திருப்பி சொல்லட்டுமா? சொல்லுடா, புரியுதா? திருப்பி சொல்லட்டுமாடா? ஒரு வாட்டி படிச்சு பாருங்கடா, புரியலன்னா திருப்பி கேளுங்க. வேற மாதிரி ஏதாவது இது வேற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வேணா போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் அடிஷ்னலா. ஓகேவா? ஓகே. அக்ஷயா, அக்ஷயா கேக்குறதாடா அக்ஷயா? ஓகேடா. கோத்ரூ பண்ணிட்டு பாருங்க. ஏதாவது டவுட் திருப்பி இருக்குன்னா நான் வந்து திருப்பி வேற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பேச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லஸ்ட்ரேஷன் 15 புரியுறதா பாருங்களேன் கண்ணா. கஷ்டமா இருக்கா? புரியுறதா? இல்லஸ்ட்ரேஷன் 15. செல்லம், இது 2023 இல்லடா, 2022. ம் ம். அதாவது இப்போ 15/4ன்னு வச்சுக்கோடா. மேக்ஸ் தான் செல்லம் இது. ஸோ ரிமைனிங் வந்து இப்போ ஏப்ரல் வந்து மொத்தமா 30 நாளா? ஏப்ரல் ஏப்ரல் பேலன்ஸ் 15 டேஸ். அப்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட இது வந்து ஏப்ரல் எண்டு வரைக்கும்னா ஒரு சாரி. ஒரு நிமிஷம், சாரிடா. பேட் கோல்ட். ஒரே நிமிஷம். இப்போ சொல்லலாம். இப்போ என்னைக்கு இஷ்யூ பண்ணோம்? 15th. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. 15 plus 1 day வந்து 16/5. அந்த
date immediately following the 30 days கண்ணா. Okay, அப்போ 30 days 15 மேயோட முடிஞ்சிருதுல, immediately following 30 days என்ன 16th, அதான் 16/5. ஆமாண்டா, ஏன்னா ஃபாலோயிங் அந்த ஒன் டேன்றது தான் ஃபாலோயிங் 30 டேஸ்க்கு அப்புறம் இந்த டேட் இமீடியட்லி ஃபாலோயிங் அந்த ஒன் டேன்றது தான் அந்த கண்டிஷன். ஓகே கண்ணா, அப்போ 15th தான் வந்து இது 15 10/4/2022 ஞாபகம் வச்சுக்கோங்க, மாத்தின்றங்க. So identify the supply, identify the supply data, identify the due date of tax can be identified. supply என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணோம், அப்புறம் சப்ளை டேட் என்னைக்கு நடந்திருக்குன்றதை பார்க்கணும், அது பேஸ் பண்ணாதான் டியூ டேட் ஆஃப் டாக்ஸ் டிட்டர்மைன் பண்ண முடியும். the date on which supply is identified is called as time of supply. Okay, இப்போ வந்து இப்போ வந்து நம்ம இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த கான்டெக்ஸ்ட் வந்து இது வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை இல்லையா. இப்ப பார்க்க போறது டைம் ஆஃப் சப்ளைக்கு தான். ஓகே, வவுச்சர்ஸ்னா என்னடா அர்த்தம்? வவுச்சர்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சப்போஸ் பர்ச்சேஸ் வவுச்சர், சேல்ஸ் வவுச்சர். வவுச்சர்ஸ்னா என்ன தெரியுமாடா? டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேண்டலூன்ஸ் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வவுச்சர்ஸ் மாதிரி. அதாவது இப்போ ஒரு கல்யாணம், ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்டா, நீங்களாம் வந்து இது கலெக்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 5000 ருபீஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்க. நான் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸிங்ல வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பேண்டலூன்ஸ் போயிட்டு ஒரு வவுச்சர் மாதிரி வாங்கி வருவீங்க அந்த அமௌண்ட்டுக்கு, அதான் வவுச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. So a shopkeeper வந்து may issue a voucher for a specific supply, the supply which is identifiable at the time of the issuance of a voucher. In trade parlance, these are known as single purpose vouchers. 1000 rupees 1000 voucher issued by Shoppers Stop can be used for buying any product. கரெக்டா? ஷாப்பர் ஸ்டாப்ல போய் நீங்க 1000 ரூபாய்க்கு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ அதெல்லாம் சிங்கிள் பர்பஸ் வவுச்சர். இப்போ இந்த மாதிரி கான்டெக்ட்ல எப்படி நம்ம வந்து டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றது பார்க்க போறோம். டைம் ஆஃப் சப்ளை இன் கேஸ் ஆஃப் வவுச்சர்ஸ் வந்து வவுச்சர் வச்சு இல்ல, வவுச்சர் வச்சு எக்ஸாம்பிள் எதுவும் கொடுக்கல. The supply is identifiable at the point at which voucher, the date of issue of voucher. You know, a majority 95% supply of vouchers by supplier இருக்காங்க இல்லையா, அது எப்பவுமே அந்த வவுச்சர் என்னைக்கு இஷ்யூ பண்றாங்களோ அன்னைக்கு தான் டைம் ஆஃப் சப்ளை சொல்லுவாங்க. 95%. ஓகே, 95% the supply is identified with the point at which voucher is issued. அதான் date of issue of voucher. அது இப்போ வந்து ரெசிடுவல் கேசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னால வந்து டைம் ஆஃப் சப்ளைவே டிட்டர்மைன் பண்ண முடியலன்னு இருக்கு இல்லையா, அப்போ எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா,
where a periodical return has to be filed, na date on which such return is to be filed. Periodical return வந்து நான் ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னா என்னைக்கு அன்னைக்கு நான் ஃபைல் பண்றேனோ that time will be my time of supply. Suppose time of supply to the extent it varies, it relates to an addition in the value of the இது like இது வந்து just a very rare circumstances. Okay, just go through பண்ணிக்கோங்க. See, vouchers வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கான்செப்ட் எக்ஸாம்பிள்ஸ், அது நல்லா பார்த்துக்கோங்க. சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது இதுவும் earliest date, அது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்லயும் இது அது அந்த 4 கால்குலேஷன்ல வரும். as far as time of supply மட்டும் எடுத்துக்கோங்க கண்ணா, அமௌண்ட் வந்து immaterial, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர் ஒரு அந்த ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்குமே. ஃபார்வர்ட் சார்ஜ்ல ரெண்டா பிரியுது கண்ணா. ஃபார்வர்ட் சார்ஜ் பிரியுது தான் இது. இதான் ஃபார்வர்ட் சார்ஜ். ஓகே, issuance of invoices earlier. ரிவர்ஸ் சார்ஜ்ன்றது தான் இது. ரிவர்ஸ் சார்ஜ்ன்றது வந்து இது. ஓகேவா? இது ரிவர்ஸ் சார்ஜ். இந்த 4 கண்டிஷன், receipt of இது, பேமெண்ட், பேங்க்ல கிரெடிட் ஆர் தி இமிடியட்லி ஃப்ரம் ரிவர்ஸ் சார்ஜ். வவுச்சர்ஸ்ன்றது இது, டேட் ஆஃப் இஷ்யூன்ஸ் ஆஃப் வவுச்சர். ஒண்ணுமே என்னால இது பண்ண முடியலன்னா பீரியாடிக்கல் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணும். இது ரொம்ப ரேர் கேசஸ், வெரி ரேர் கேசஸ். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 16 எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம பார்க்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லுங்க, டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் தான் பார்க்கறோம். ஓகேவா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 16 Miss Vishwa enters into a contract. மித்ரா எனக்கு இது மட்டும் படிங்களா மித்ரா, தும்பல் மித்ரா. தேங்க்ஸ். ஒரு கான்ட்ராக்ட் என்டர் ஆயிருக்காங்கடா. ஓகே, இதுல வந்து யாரு செல்லர் யார் பையர் சொல்லுங்க. அக்ஷயா, அக்ஷயா உங்களால கேட்க முடியாது அக்ஷயா நான் பேசுறது? அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியும்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல டிராவலிங் மாதிரி இருக்கீங்களா? டிராவலிங்ல இருக்கீங்களா நீங்க? சரி, ஓகே, அப்ப விட்டுடுங்க, பரவாயில்ல. அப்சர்வ் பண்ணிக்கோங்க. வித் ஆ நாட் பையர். ஓகே, சூப்பர். இப்ப வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸ் வந்து எப்ப நடக்கிறதுனா 10th ஏப்ரல் நடக்கிறதுடா. ஓகேவா? 10th ஏப்ரல் சப்ளை ஆஃப் கூட்ஸ் வந்து நடக்கிறது. சாரி சாரி சரி, கான்ட்ராக்ட் என்டர் பண்றாங்க. அதுல such goods are removed with an invoice dated 12th April 2023 on 13th 2023 for delivery to Mr. Nath. இன்வாய்ஸ் வந்து இன்வாய்ஸ் வருது வந்து 12th ஏப்ரல். ஓகேவா? டெலிவரி எப்போ ஆகிறது? 13th ஏப்ரல்.
The terms of contract demand the payment against which supply to be made within 60 days. 60 days குள்ள பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சப்போஸ் 60 days பண்ணலைன்னா லேட் சார்ஜ் பேமெண்ட் சார்ஜ் வந்து 20,000 will have to be paid by நாத். நாத் வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்றாருன்னா 60 days 15th ஜூலை. ஸோ 13th ஏப்ரல் டு அடுத்த 13th மே 30 days. அதுக்கு அடுத்தது மே டு ஜூன் வந்து this 60 days கிட்டத்தட்ட 90 days கிராஸ் ஆகி தான் பேமெண்ட் நடக்கிறது. கரெக்டா? ஸோ பேமெண்ட் டன் வந்து எப்போ சம்வேர் 15th ஜூலை. கரெக்டா? இதான் அவங்க என்ன கேக்குறாங்க, டைம் ஆஃப் சப்ளை கேக்குறாங்க கண்ணா. இப்ப டைம் ஆஃப் சப்ளை இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் 10 lakhs will be the date of issuance of invoice or the last date of issuance of invoice. Last date of issuance will be the date of removal where the supply involves movement of goods. So issuance of invoice வந்து 12th April. Last date of issuance of invoice வந்து 13th. Date of payment வந்து is immaterial as per notification. அப்ப டைம் ஆஃப் சப்ளைன்றது whichever is earlier. இதுவா 12th April அதான் சொல்லிருக்காங்க. இங்க ஒரு விஷயம் கண்ணா, டைம் ஆஃப் சப்ளை ஃபார் த அபவ் இங்க வந்து லேட் பேமெண்ட் சார்ஜஸ் ஆயிருக்கு இல்லையா, அத வந்து in respect of time of supply for the 20,000 which is paid as a late payment charges, the time of supply has to be stated on rate on which the supplier receives the additional value. Here the additional amount of 10,000 is received on 15th July 2022. Hence the time of supply for this amount will also rise on 15th July 2022. 2022 வா 2022 கிடையாது, இது 2023. இது மாத்திக்கோங்க கண்ணா, 2023. நல்லா பாத்துக்கோங்க. இது வந்து அவங்க சொல்ற அந்த 20,000 இருக்குல்ல, the additional amount of 10,000 இல்ல, அது 20,000. இது மாத்திக்கோங்க கண்ணா. Additional amount of 10,000, okay, which is received on 15th June 2023. See, இந்த ரெண்டு விஷயம் ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகிறது. ஒன்னு வந்து மெயின் கான்ட்ராக்ட். மெயின் கான்ட்ராக்டுக்கு டைம் ஆஃப் சப்ளை வந்து 12th April தான். ஓகேவா? ஆனா லேட் சார்ஜஸ்க்கு டைம் ஆஃப் சப்ளை வந்து 15th ஜூலை. ஓகேவா? ஏன்னா அன்னைக்கு தான் அவருக்கு அந்த பெனிஃபிட் ரிசீவ் பண்றாருல, அதனால 15th ஜூலை. புரிஞ்சுதா இந்த சம்ம? late charges to be paid க்கு வந்து time of supply will be as per the date on the late charge payment. ஓகேவா? எல்லாமே உன்னோட அந்த லேட் சார்ஜஸ்க்காக இந்த சம் கொடுத்துருக்காங்கடா, அவ்வளவுதான். ஏதாவது டவுட்னா சொல்லுங்களேன், படிச்சு பாருங்க. கஷ்டமா இருக்கா? சிலம் 10,000 கிடையாது, 20,000. இது லேட் பேமெண்ட் சார்ஜஸ் இருக்குல்ல 20,000, இது 2023 மாத்திக்கோங்க. ஓகேவா? ஓகேவா மித்ரா? ஓகேவா அக்ஷயா? குட். இப்ப வந்து நம்ம சப்ளை ஆஃப் சர்வீசஸ், இப்ப நம்ம சப்ளை ஆஃப் கூட்ஸ் பார்த்தோம்ல, இப்ப சப்ளை ஆஃப் சர்வீசஸ் பார்க்குறோம். ஃபார்வர்ட் சார்ஜ். இப்ப டைம் இன்வாய்ஸ் இஸ் issued within the period prescribed na, date of invoice or date of receipt of payments whichever is earlier. Not issued na, date of provision of service, date of receipt of payment whichever is earlier. In any other case, the date on which recipient shows the receipt of services in his bank account. நல்லா பாத்துக்கோங்க செல்லம். இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா இன்வாய்ஸோ ரெசீட் ஆஃப் பேமெண்ட், இஷ்யூயிங் ஆஃப் இன்வாய்ஸும் ரெசீட் ஆஃப் பேமெண்ட்டும். இஷ்யூயிங் ஆஃப் இன்வாய்ஸ்னா என்னடா அர்த்தம் மித்ரா? பேமெண்ட்ன்றது அக்கௌண்ட்ல ரெசீட் ஆஃப் பேமெண்ட் வருது. ஸோ இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க, அந்த சப்ளை ஆஃப் சர்வீஸ்க்கு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா
இது ரெண்டுத்துக்கும் whichever is earlier. இன்வாய்ஸை இஷ்யூ பண்றேன்னா அந்த ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ் இதுவா இருக்கு இல்லையா, அது இல்ல பேமெண்ட், அதுக்கான பேமெண்ட் ரிசீவ் பண்ணிருக்கிறது ஏதோ whichever is earlier. இது ரெண்டுமே இல்ல அப்படின்னா, என்னைக்கு கொடுக்கவே இல்லை, டீடைல் கொடுக்கவே இல்லைன்னா, என்னைக்கு சர்வீசஸ் ஆக்சுவலா ரிசீவ் பண்ணிருக்கிறதுக்கான அமௌண்ட் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிருக்கோ அந்த டேட் தான் டைம் ஆஃப் சப்ளை. புரியுறதா? So the date of receipt of payment shall be the date on which the payment is entered in the books of accounts of the supplier, or the date on which payment is credited in his bank account, whichever is earlier. Okay va? The suppose வந்து supplier of taxable service receives an amount up to 1000 in excess of the amount indicated in the tax invoice ன்னு வச்சுக்கோங்களேன். சப்ளையருக்கு வந்து 1000க்கு மேல வந்ததுன்னா, the time of supply to the extent of shall follow the option of the said supplier to be the date of issue of invoice relating to such. இப்போ நம்ம லேட் பேமெண்ட் சார்ஜஸ் எப்படி பண்ணோம்டா கூட்ஸ்க்கு, அந்த லேட் பேமெண்ட் சார்ஜஸ்க்கு மட்டும் டைம் ஆஃப் சப்ளைன்றது என்னைக்கு அவன் கொடுத்தானோ அன்னைக்குன்னு பண்ணோம்ல, அந்த மாதிரி சப்போஸ் சப்ளையருக்கு வந்து 10,000 ரூபாய் இருக்குடா, ஓகே, 1000 ரூபாய் வரைக்கும் அந்த அமௌண்ட் என்ன வந்து receives an amount of rupees 1000 in excess of the amount tax invoice இல்ல என்ன பண்றாங்களோ 1000 ரூபாய் வரைக்கும் whichever is earlier இந்த condition applicable ஆகும். the remaining 9000 rupees இருக்குல்ல, அது என்னைக்கு வந்து அவர் கொடுக்குறாரோ, ஓகே, என்னைக்கு அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டுக்கு வந்து அந்த அவர் இந்த 9000க்கு எப்ப இன்வாய்ஸ் ரைஸ் பண்றாரோ அப்பதான் அந்த டைம் ஆஃப் சப்ளை அப்ளிகபிள் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம், ஈஸியா இருக்கும். மித்ரா ட்ரை பண்றீங்களா, இன்டர்பிரட் பண்றீங்களா கேஸ் 1? அக்ஷயா உங்களால கேஸ் 2 இன்டர்பிரட் பண்ண முடியுமா செல்லம்? ட்ரை பண்ணி பாருங்க. இன்டர்பிரட் பண்ணுங்க. நான் கேக்குறேன் மித்ரா, நீங்க அப்படி இன்டர்பிரட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சப்ளை ஆஃப் சர்வீஸ் 15th April 2023 டா. சப்ளை ஆஃப் சர்வீஸ் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் வந்து 24. அப்பனா என்ன அர்த்தம், இந்த கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், invoice is issued within the period. Suppose ஐயோ என்ன வா 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 ஓகேடா. வண்டியாடா. இப்ப இருக்கண்ணா அக்ஷயா பாருங்க. அக்ஷயா, சப்ளை ஆஃப் சர்வீசஸ் 15th of April 2023, issue of invoice 20th April 2023, புக்ஸ்ல என்டர் ஆகுது 22nd April 2023, கிரெடிட் ஆகுது 24th April 2023. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ், பேமெண்ட், இது ரெண்டுத்துல எது வந்து ஏர்லியரா இருக்கு? 20th 4 கரெக்டாடா? கரெக்டாடா? அடுத்த கேஸ்ல சப்ளை ஆஃப் சர்வீஸ் 25/2023 இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றாங்க. டேட் ஆஃப் என்ட்ரிங் த பேமெண்ட் வந்து 20th 4 2023.
Date of credit of payment in the bank வந்து 20th April 2023. இதுல ஒரு small change இருக்கு சலம், ஒரு நிமிஷம். இதுல வந்து invoice is not issued within the prescribed. Invoice is not issued within the period. Supply of service. Supply of service லேந்து கரெக்டா ஒரே நிமிஷம் தான். நான் இங்க இன்டர்பிரேஷன் போடுறேன் பாருங்க. சினாரியோ 1க்கு வந்து supply of service supply of service ஃபிஃப்டீன் ஃபோர் 2023. 30 நாளைக்குள்ள இன்வாய்ஸ் ரைஸ் ஆகணும்டா. ஓகே, இன்வாய்ஸ் டு பி ரைஸ்ட் within 30 days. அப்பனா எதுக்குள்ளட ரைஸ் ஆனோம்? பிஃபோர் 15/5/2023 குள்ள ரைஸ் ஆகணும். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா தான் நம்மளோட கண்டிஷன் என்ன, டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் ஆர் date of receipt of payment, whichever is earlier. ஓகேவா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வந்து 15/4 சப்ளை பண்ணிருக்காங்க. இன்வாய்ஸ் வந்து is it raised within 30 days? ஓகேவா கண்ணா, 15/4/2023ல இந்த செக்ஷன் அண்டர் செக்ஷன் 31ன்றது இதுதான் சொல்றது. 30 நாள் சப்ளை சர்வீஸ்ல 30 நாளுக்குள்ள இன்வாய்ஸ் வந்து ரைஸ் ஆகணும் அப்படின்றது தான் செக்ஷன் 31 சொல்றது. இப்போ நீங்க சொல்லுங்களேன், ஃபர்ஸ்ட் கேஸ் இன்டர்பிரேஷன் சொல்லுங்களேன். 30 நாளைக்குள்ள இது ரைஸ் பண்ணிட்டாங்களாடா இன்வாய்ஸ்? மித்ரா
30 நாளைக்குள்ள இன்வாய்ஸ் ரைஸ் ஆயிடுதா இதுக்கு கேஸ் 1க்கு? ஓகே, ஸோ எஸ். அதனால இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் என்ன? 20/04/2023 ஆர் 24/04/2023, whichever is earlier. அதனால 24/2023 வந்து டைம் ஆஃப் சப்ளை. அடுத்த கண்டிஷன் கேஸ் 2. ஃபிஃப்டீன் ஃபோர் இது இன்வாய்ஸ் ரைஸ்டு 15/5 2003. இன்வாய்ஸ் எப்போ ரைஸ் ஆயிருக்குடா செகண்ட் கேஸ்ல? அப்போ இட் இஸ் நாட் ரைஸ்டு வித்தின் 30 days, கரெக்டா? அப்பனா கிரைட்டீரியா எப்படி ஆகும்னா டேட் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ். ஸோ விச் இஸ் 15/04/2023. இப்போ தேர்ட் கேஸ் 2 பாருங்க. இது இப்போ பிஃபோர் 15/5ல ரைஸ் பண்ணிருக்காங்களா? எஸ். ஓகே, ஸோ அப்போ 20/04/2023 ஆர் 17/04/2020, இது எது ஏர்லியர்டா? கரெக்ட். கேஸ் 4 15/04/2023 இதுக்கு எஸ், கரெக்டா? அப்போ இங்க ஒன் மோர் கிரைட்டீரியா கண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டேட் ஆஃப் என்ட்ரிங் த பேமெண்ட் இருக்குல்ல, இதுவும் அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் ரெசீட் ஆஃப் பேமெண்ட்ன்றது வந்து இட் இன்க்ளூட்ஸ் போத் யுவர் கிரெடிட்டும் இருக்கும் அண்ட் என்ட்ரியும் இருக்கும். ஓகேவா? விச்எவர் இஸ் ஏர்லியர். மெஜாரிட்டி இந்த ரெண்டு கிரைட்டீரியா தாண்டா செலக்ட் பண்ணுவாங்க, இதுவும் தான். 20/04/2023 ஆர் 04/2023, whichever is earlier. அப்போ 02/04/2023. ஓகேவா? கேஸ் 5 15 இது கரெக்டா. அதுதான்டா இந்த கிளாஸ்ல அண்டர் செக்ஷன் 31 இருக்குல்ல, அதுதான் அது. அண்டர் செக்ஷன் 31ல அதான் சொல்றாங்க. இந்த அண்டர் செக்ஷன் 31ன்றது இதான். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா கேஸ் 5ல நோ. ஓகே, அப்பனா ஆக்சுவலா இந்த 2023 அப்ப வந்து 15/04/2023 ஆர் 01/04/2023 ஆர் 02/04/2023, whichever is earlier. அப்பனா 01/04/20 என்ன சொல்லலாம்? இங்கேயும் ஆமா. ஓகேவாடா? இதான் கிளாஸ். எங்கெல்லாம் நோ இருக்கு? இங்கேயும் மாத்திடுறேன் நானு. இது கிளியரா போடுறேன். ஆர் செகண்ட் ஒன்க்கும் கிளியரா போடணும். இது ரெண்டுமே ஒரே டேட்ஸ்னால நான் போடலடா, நான் 2024னால. பட் தென் நான் போட்டுறேன். ஸோ அதனால 15/4 கிளாஸ் புரிஞ்சுதாடா? இதுதான் செக்ஷன் 120. 30 நாளைக்குள்ள இன்வாய்ஸ் ரைஸ் ஆயிடுச்சுன்னா எஸ்ன்னா இன்வாய்ஸ் இல்ல கிரெடிட் ஆர் என்ட்ரி whichever is earlier. நோனா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் சாரி சப்ளை ஆஃப் சர்வீஸ் ஆர் உன்னோட டேட் ஆஃப் கிரெடிட்
whichever is earlier. ஓகேவா? ஆர் டேட் ஆஃப் என்ட்ரி whichever is earlier. ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் இன்வாய்ஸ் ரைஸ் ஆச்சுன்னா இன்வாய்ஸையும் மற்ற கிரைட்டீரியாவை எடுத்துக்கணுங்கண்ணா. இன்வாய்ஸ் 30 நாளைக்குள்ள இது பண்ணலைன்னா சப்ளை ஆஃப் சர்வீஸும் மற்ற கிரைட்டீரியாவை எடுத்துக்கணும். whichever is earlier. அவ்வளவுதான். புரிஞ்சுதாடா ரெண்டு பேருக்கும்? ஓகே. புரியலையா மித்ராக்கு? புரிஞ்சுது. இப்போ மிஸ்டர் கேதார் provides consultancy services to Mr. Nath worth rupees 50,000. 8/4/23ல கன்சல்டன்சி சர்வீசஸ் கொடுக்குறாரு. அட்வான்ஸ் வந்து 10,000 is received from Nath. 10/4ல வந்து கன்சல்டன்சி சர்வீஸ் ப்ரொவைட் ஆகுது. 16/5ல கேதார் receives a balance payment of 40,000 recorded in its book. ஸோ டைம் ஆஃப் சப்ளைங் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து 15/4 சிச்சுவேஷன்ரா இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் வந்து எப்போ சப்ளை ஆஃப் சர்வீஸ் நடக்கிறது? சப்ளை ஆஃப் சர்வீஸ் எப்படா நடக்கிறது? 10/4 கரெக்டா? 10/4 நடக்குது. அதுலேருந்து ஒரு மாசத்துக்குள்ள இவங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டாங்க கரெக்டா? 30 டேஸ்க்குள்ள 15/4. அப்போ 15/4 will be my time of supply. ஃபர்ஸ்ட் கேஸ்ல கரெக்டா? செகண்ட் கேஸ்ல 15/5ல இதுவாகுது. எப்ப சப்ளை சர்வீஸ் எப்ப கொடுத்துருக்காங்க? புரியலையா உங்களுக்கு? ஏதோ டவுட்டா இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேரோடதும். ஒரு நிமிஷம் போடுறேன்டா. நீங்க எந்த சம்மந்தாலும் இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் குட்டியே போட்டுக்கோங்க. ஸோ கேஸ் 1ல 15/4/2023 சப்ளை ஆஃப் சர்வீஸ் வந்து 10/04 10/04/2023. ஓகேவா? எதுக்குள்ள அவங்க கொடுத்துருக்கணும்? 10/05/2023க்குள்ள. ஃபர்ஸ்ட் கேஸ்ல கொடுத்துட்டாங்களா? எஸ். அதெல்லாம் கம்பாரிசன் என்ன? 15/4/04/2023 or 16/5/05/2023 whichever is earlier. எது earlier? 15/04/2023. ஓகேவா? புரியுதாடா? புரியலையா? ஹலோ, இது புரியுதா இல்லையா? ஆ அக்ஷயா உங்களுக்கு புரியுதா அக்ஷயா? ஆ அடுத்த கேஸ் 2 வந்து 15 இது 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 வந்து 15/5/2023ல இது பண்ணிருக்காங்க. ஆனா இது எப்பக்குள்ள கொடுத்துருக்கணும்? பிஃபோர் 10/5க்குள்ள கொடுத்துருக்கணும். நோ கண்டிஷன். அப்பனா என்ன அர்த்தம்? சப்ளை ஆஃப் சர்வீஸ் ஆர் 16/05/2023 whichever is earlier. இது earlier 10/04/21. அவ்வளவுதான். இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டுக்கோங்க டேட்டா இருந்ததுன்னா. ஃபர்ஸ்ட் ஆனா சப்ளை ஆஃப் சர்வீஸ் என்னி டேட்னு பாத்துக்கணுங்கண்ணா. அப்பதான் அதுல 30 நாள் கால்குலேஷன் எஸ் ஆர் நோ கண்டிஷனை if invoice raised within 30 days then condition என்ன? date of invoice versus date of payment. If invoice not raised within 30 days அப்ப என்னடா கண்டிஷன் மித்ரா? எதுவும் earlier. எது ரெண்டு attribute கம்பேர் பண்ணுவோம்? Not sure. Supply of service or date of payment whichever is earlier. Okay.
புரிஞ்சுதாடா அக்ஷயா? இங்க நான் போட்டிருக்கேன்டா. நீங்க பாத்துக்கிறீங்களா? 19th ஹோம் பண்ண முடியும். 19th 20th 19th அண்ட் 20th ஹோம்ஒர்க் பாருங்க. ஓகேவா? நாளைக்கு டெஸ்ட் செல்லமா. நாளைக்கு நான் டைமிங்ஸ் மட்டும் சொல்றேன். பட் டெஸ்ட் இன்னைக்கு நைட்டே இன்டெரக்ட் டாக்ஸ் பேப்பர் அனுப்பிச்சிடுறேன். ஓகே. நாளைக்கு சார்ஜ் டெஸ்ட் அக்கவுண்ட்ஸ்ல, காஸ்ட் அக்கவுண்டிங்ல கான்ட்ராக்ட் அக்கவுண்ட்ஸ் வந்து டெஸ்ட். நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸும் இன்னொன்னு என்னடா சொல்லி கொடுத்தேன்? சார்ஜ் சொல்லி கொடுத்தேன். ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட் சொல்லி கொடுத்தேன். ஆமா, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். என்னமோ ஆமாண்டா, பேட் டெட்ஸ், பிடிடி, டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் கிட்டாஸ் ஃபுல் ஸ்ட்ரெச் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல. ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல அந்த பிடிடி, காஸ்ட் அக்கவுண்டிங்ல கான்ட்ராக்ட் அக்கவுண்டிங் ஃபுல்லா, சார்ஜ் வந்து லால, ஐடிடில வந்து இன்னைக்கு நான் கவர் பண்ண அதோட இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லா செல்லும். ஸ்பெசிஃபைட் பாடி, ஹெல்த் கேர், இது எல்லாமே. ஓகேவா? பிடிடி போட்டா தெரியும்லடா உங்களுக்கு? அக்ஷயா, எனக்கு தெரியல மித்ரா, நீங்களும் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு தெரியல வஷிதாவோட. ஆஹ் நான் வந்து வீடியோ அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு. நம்மளோட ரெக்கார்டிங் ஏதாவது டவுட்னா ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணுங்கடா வஷிதாக்கு. உங்களுக்கு உங்ககிட்ட டவுட்ஸ் கேட்டா. தேங்க்ஸ்டா. ஸோ இந்த ஃபைல் அனுப்பிச்சிடுறேன். புரிஞ்சுதாடா? இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்காடா? நல்லா புரிஞ்சுதா? ஓகே, குட். இது வந்து 2 மார்க்ஸ்ல வரும்டா. அப்புறம் வந்து 4 மார்க்ஸ்ல வரும். டைம் ஆஃப் சப்ளை சரியா? 12 13 14 15 16. சாரி சாரி சாரி. அமௌண்ட் மட்டும் எப்பவுமே இம்மெட்டீரியல் ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். ஓகே. எத்தனாவது வாட்டி வரைக்கும் முடிச்சிருக்கோம்டா நம்ம? 20 வரைக்குமா? இல்லஸ்ட்ரேஷன் ஆ
ஓ, இது வருதா? ஓகே. ஓகேடா. ஸோ எல்லா சம்ஸும் போட்டிருக்கேன். சிவசங்கர் இது வேணும். ரிவர்ஷா. voucher. இந்த டேப்லர் காலம் மட்டும் மறந்துடாதீங்கண்ணா. சப்ளை ஆஃப் கூட்ஸ்க்கும் இந்த டேப்லர் காலம் ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பெரிய சம் வந்தாலும் ஓகே தான்டா. இப்போ வளவளன்னு அழகா இந்த டேப்லர் காலம்ல எடுத்துட்டு வந்துருங்க. சரியா? ஓகே. அதை தவிர கஸ்டம்ஸ். கஸ்டம்ஸ் நான் இன்னைக்கே அனுப்பிச்சிடுறேன். கூட கையோட அனுப்பிச்சிடுறேன்டா. நான் மறந்துட போறேன். அவ்வளவுதான் மித்ரா. அவ்வளவுதான் அக்ஷயா. தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. நான் நாளைக்கு ஒரு 2 டைம் போடுறேன்டா. எந்த டைமிங் உங்க 3 பேருக்கு ஓகேன்னு மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. இது மாடியூல் 3 மித்ரா இது? நான் இது இது பண்ணிடுறேன்டா. ஓகேவா?